வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் ராசா அவர்கள் டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய இந்த வழக்கில் சிறைக்கு செல்வது உறுதியாகிவிடும் என்றுதான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது மத்திய அமைச்சராக இருந்த ராசா அவர்கள் பல்வேறு கோடிகளை சுருட்டியதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். டெண்டர் முறைகேடு, குறிப்பாக பல லட்சம் கோடி ஒரே வருடத்தில் மிக பெரிய அளவில் ஸ்கேம் செய்ததாக இவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கில் தற்பொழுது புதிய ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கில் நேரடியாக ராசா அவர்கள் ஆஜராக வேண்டும், இவருடன் இன்னும் 14 குற்றவாளிகளும் ஆஜராகப்படுவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று இருக்கக்கூடிய ராசா அவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவு மிக பெரிய அளவில் பேசப்படும் என்றுதான் செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. ராசா அவர்கள் டூஜி வழக்கில் தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார் டூஜி என்ற முறைகேட்டில் பல கோடிகளை சம்பாதித்து கலைஞர் அவர்களுக்கு கொடுத்து விட்டதாகவும், கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், மணியை நான் வைத்துக்கொள்கிறேன், கனியை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்பதற்கேற்ப பேரம் பேசப்பட்டதையும் விமர்சனம் மூலமாக நம்மால் பார்க்க முடிந்தது. கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்த பொழுது திகார் சிறைச்சாலையில் இவர்கள் இருவரும் அடைக்கப்பட்டார்கள். கடைசி நேரத்தில் கலைஞர் அவர்கள் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்கள் மரணம் இவர்களுக்கு விடுதலையை பெற்றுத்தந்தது. மேலும் அந்த வழக்கும் சரியான சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் தள்ளுபடியும் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் சாதிக் பாஷா அவர்கள் மரணமடையவில்லை, அது தற்கொலை இல்லை கொலைதான் என்பதற்கேற்ப அவரது மனைவி ஆவணங்கள் அனைத்தையுமே சிபிஐ துறையிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கு மீண்டும் தூசி தட்டி எழுப்பப்பட்டுள்ளது. விசாரணைக்காக ராசா அவர்களை டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் ஆஜராகுமாறு மனு ஒன்றை கொடுத்துள்ளார்கள். அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து நோட்டீஸ் ஒன்றும் ராசா அவர்களது வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ராசா அவர்களது கதை முடிந்துவிடுமா? ஒருவேளை தண்டனை உறுதி செய்துவிட்டால் இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம், இவர் போன்ற குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.